எங்க பார்த்தாலும் டிராஃபிக் டிராஃபிக் டிராஃபிக். 1 மணி நேரம் போக வேண்டிய இடத்துக்கு 3 மணி நேரத்தில் போக வேண்டியதாக இருக்குன்னு பொதுவாக எல்லாருமே புலம்பிட்டு இருக்கோம் இல்லையா. இந்தியா முழுக்கமே இது பிரச்சனையாகத்தான் இருக்கு. இப்போ அதுக்கு பெங்களூரு கர்நாடகா கவர்மெண்ட் ஒரு திட்டத்தோட வந்திருக்காங்க. ஏற்கனவே பெங்களூர்ல சாலைகள்லாம் சரியில்லை, அதனால அங்கே கம்பெனியெல்லாம் நாங்கள் திறக்க போறதில்லை அப்படின்னு நிறைய கம்பெனிகள் வாக் அவுட் பண்ணிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் பெங்களூர்ல என்ன பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்னு ஒரு ஐடியா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல இனிமேல் இண்டிவிஜுவலா தனியாக நீங்கள் கார் ஓட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கன்செஷன் டாக்ஸ் அப்படின்னு ஒரு டாக்ஸ் போடலாம், ஒரு வரி விதிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ கார் அப்படிங்கிறது எதுக்காக, 4 பேர் போகணும் அப்படிங்கிறதுக்காக தானே. அந்த 4 பேர் போகாம ஒரு கார் எடுத்துட்டு வரனால ஹெவி டிராஃபிக்கா இருக்கு, அதை சமாளிக்கவே முடியல அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது நல்ல முடிவு தான். இந்த முடிவு மாதிரியே சாலைகளையும் மேம்படுத்தணும், போக்குவரத்து இல்லை மேம்பாலத்தை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதே கவர்மெண்ட் ஒரு பக்கம் பார்க்கறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது உண்மையாகவே எனக்கு ஒரு நல்ல திட்டமாகத்தான் தெரியுது. ஏன்னா ஒரு 4 பேர் போறதுக்கான கார்ல ஒருத்தவங்களே போனா அப்படின்னா ஹெவி டிராஃபிக்கா இருக்கும். மேபி இந்த திட்டம் வந்து பெங்களூர் கொண்டு வராங்க, இனி அடுத்தடுத்து எல்லா ஊர்களையும் கொண்டு வரப்படலாம் அப்படின்னு நம்ம நம்பலாம். இதனால பொது போக்குவரத்து அப்படிங்கிறது அதிகப்படும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் கொஞ்சம் கம்மியாகும். இது ஒரு சிறந்த திட்டமாகத்தான் எனக்கு தெரியுது. இந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் கொண்டு வந்தா சிறப்பா இருக்கும். அதுவும் தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி எந்த மாவட்டத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படிங்கிற உங்க கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்க.